ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் ஊறுகாய் எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் பழைய சாதத்துக்கு, எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டு வந்து தந்தாங்க எனக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மாங்காவாக இருக்குது. 3 மாங்காய் இருக்குது. நல்லா இது வந்து கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அந்த ஈரத்தை. அதுக்கப்புறம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து ரொம்பவும் பொடிசாக கட் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய், 1 ஸ்பூன் வெந்தயம், 1½ ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கல்லுப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் வந்து பெருசாக கட் பண்ண மாங்காய் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு. அப்படி இல்லை உங்கள்கிட்ட கல்லுப்பு இல்லைன்னா மீடியமாக அந்த பொடி உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் இந்த மாங்காயில் வந்து படணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் பாத்திரத்தை எடுத்து நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கம் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சா தான் அந்த மாங்காயில் வந்து அந்த உப்பு, அதுக்கப்புறம் அந்த மிளகாய்த்தூள்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இடிகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த கடுகு, அதுக்கப்புறம் அந்த வெந்தயத்தை நல்லா பொடியாக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டும் போகாது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாங்காய், அதை வந்து சேர்த்துக்கோங்க. மாங்காய் துண்டுகள் வாய் வளருது. மீதி இருக்க எல்லாத்தையுமே வானலில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இறக்கி இந்த டைமில் மாங்காய் சீசன். நல்லா சூப்பராக மாங்காய் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 1 வருஷம் வைக்கலாம். அப்படி இல்லை நம்ம வெளில வச்சு தான் சாப்பிட்னா 6 மாதம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு கெட்டு போகாமல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாங்காயில் எல்லா பக்கம் படுற அளவுக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த கடுகு, வெந்தயம் அதை வந்து சேர்த்துக்கோங்க. எல்லோரும் கடுகு வெந்தயம் வந்து ட்ரையாக வறுத்து அதுக்கப்புறம் பொடியாக்கி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். சொல்லும் போதே வாய் ஊறுது மாங்காய் ஊறுகான்ட்டு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. மாங்காய் நல்லா வெந்துட்டு பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.